ஒரு ஐப்ரோ டிஃபைன் பண்ணணும். அந்த ஐப்ரோ எப்படி இருக்கணும்னா நேச்சுரலாக இருக்கணும். இது நிறைய பேருக்கு ஆசை. பட் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நேச்சுரலான ஒரு ஐப்ரோவை டிஃபைன் பண்ணணுன்னா முதல்ல நீங்கள் பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் எடுக்கவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ஆர் கிரே கலர் இந்த மாதிரியான ஐப்ரோ பென்சில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐப்ரோ ரொம்ப நேச்சுரலாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐப்ரோ ப்ரஷ் எடுத்து உங்களோட ஐப்ரோவை கோம் பண்ணி விட்டுருங்க. கோம் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர், எனக்கு இன்றைக்கி கிடைச்சது ப்ரௌன் கலர் லிப் லைனர். ஸோ நீங்கள் ப்ரௌன் கலரில் ஐப்ரோ பென்சில் ஆர் லிப் லைனர் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்ச்சில் மட்டும் நான் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஐப்ரோ ப்ரஷில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஸோ எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ என்னோடய ஐப்ரோவில் நிறைய ஹேர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் திக்காக ஃபார்ம் ஆகுது. பட் உங்களுக்கு ஐப்ரோஸில் நிறைய ஹேர்ஸ் இல்லை, அங்கங்கே உங்களுக்கு வந்து கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேப்பில் மட்டுமே ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே கோம் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐப்ரோ ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் இந்த மாதிரி லைனை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பிளாக் கலரில் யூஸ் பண்ணக்கூடாது, லைன் க்ரியேட் பண்ணக்கூடாது. ப்ரௌன் ஆர் கிரே இந்த மாதிரி பென்சில்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐப்ரோ நேச்சுரலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்படி தான் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒரு பொட்டு வச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ.